இயேசுவின் திருரத்த திருவிடலை கொண்டாடுகிறது. பின்னாடி அப்படியே வர்றேன். இந்த வார்த்தையை முடிஞ்சோன்னு அதையும் என்ன பண்றேன், டச் பண்றேன். இப்போ வார்த்தை உங்களுக்குள்ள எப்படி இருக்குது நினைச்சு பாருங்களேன். என்னுடைய சாட்சியை கேட்டிருக்கீங்களா? கேட்டது இல்லை வரைக்கும். எங்க என் சாட்சியை கேட்டீங்களா? கேட்டது இல்லையா? கேட்டது இல்லையா? கேட்டதில்லை. இல்லை யாராச்சும் கேட்டவங்க இருக்கீங்களா? எங்க கேட்டவங்க இருக்கீங்களா? ஒன்று இருக்கு, ஒன்று இல்லை. என்னது? ஒன்று இருக்கு, இல்லைன்னா இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் இராணுவத்தில் ஒரு 16 வருஷம் என்ன பண்ணியாச்சு, நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாச்சு. நான் அங்கே இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன். அப்போ என்னோடு டியூட்டியில் ஜாயின் பண்ண ஒரு பையன், அவன் என்ன பண்ணியாச்சு, அவன் இந்துவாக இருந்த பையன் கிறிஸ்டினாக மாறியாச்சு. அப்போ ஒரு நாள் வந்தான் என்கிட்ட வந்துட்டு, நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்கிட்ட வந்து சொன்னான், இன்னைக்கு நீ கடவுளுக்கு நன்றி சொல்லவான்னா. என்ன பண்ணியாச்சு, கடவுளுக்கு நன்றி சொல்லவா. அப்போ எனக்கு வயசு 35 வயசு. அப்போ சொன்னப்போ நான் சொன்னேன், எப்பா நான் முன்னாடி கோயிலில் முன்னாடி சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ஒரு பயமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் வரல. இன்னொரு நாள் என்ன பண்ணுறேன், நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல வர்றேன்னாச்சு. அப்போ சொல்லாச்சு, உனக்கு 35 வயசாகுது, கடவுள் உனக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருப்பாரு, இன்னைக்கு சொல்லவான்னா. என்ன பண்ணியாச்சு, நன்மைகளை என்ன பண்ணவா சொல்லவான்னாச்சு. நான் அப்போ சொல்லியாச்சு, இல்லை இன்னொரு நாள் வர்றேன்னாச்சு. அப்போ சொல்லிட்டு போனா, நான் சொல்கிறேன்னுட்டு பயந்துக்கிட்டு வராத. என்ன சொல்லியாச்சு, நான் சொல்கிறேன்னு பயந்துக்கிட்டு நீ வராமல் மட்டும் இருந்துடாதண்ணா. அப்போ தான் எனக்கு என்ன வந்துச்சு, நான் யாரு, ஆதி கிறிஸ்தவன். என்ன கிறிஸ்தவன், ஆதி கிறிஸ்தவன். இவன் இப்படி சொல்லிட்டானேன்னு ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று என்ன பண்ணிச்சு, ஒன்று தோணுச்சு. அன்னைக்கு தான் போய் பைபிளை போய் எடுத்தேன். என்ன இருக்குது, எங்கள் வீட்டில் எப்படி பைபிளை கொடுத்தாங்களோ, நாங்கள் மிலிட்ரியில் ஒரு இரும்பு பாக்ஸ் பொட்டி வச்சுருப்போம். என்ன பொட்டி, ஒரு இரும்பு பொட்டி. அந்த இரும்பு பொட்டியில் ஒரு ஓரமாக என்ன இருந்துச்சு, பைபிள் இருந்துச்சு. அன்னைக்கு தான் தூசி தட்டி பைபிளை நான் எடுத்தேன். அப்போ எடுத்தோன்னே ஒரு இறைவார்த்தை எடுத்து படித்தேன். அதுதான் திருப்பாடல்கள் அதிகாரம் 50 வசனம் 23. நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம்முடைய வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். என்னவா, எப்பயா, நன்றி பலி செலுத்துகின்ற பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலி யாரெல்லாம் செலுத்துகிறீர்களோ, ஸ்துதி பலி யாரெல்லாம் ஏறெடுக்கிறீர்களோ, அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவோர், தம்முடைய வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளா நான் அருளும் மீட்பை கண்டடைவர். அப்ப இந்த இறைவார்த்தை எடுத்துக்கிட்டு 1 2 3 இறைவார்த்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாட்டு, இங்க இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு பாட்டு, நன்றியால் துதிப்பாடு. என்ன பாட்டு, நன்றியால் துதிப்பாடு. கரெக்டா இருக்கா, சொல்றது கரெக்டா தப்பா? எல்லாருக்குமே தெரியுமில்ல. அந்த பாட்டு தான் எனக்கு அந்த காலத்தில் தெரியும். அதை நான் என்ன பண்ணிச்சு, இந்த பாட்டை பாடிக்கிட்டு இன்னும் 2 3 இறைவார்த்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஐயோ என்னை கூப்பிடக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, என்னை நன்றி சொல்றதுக்கு கூப்பிடக்கூடாதுன்னு என் உடம்பெல்லாம் என்ன பண்ணுது, வேர்த்து விறுவித்து போச்சு. திடீர்னு அவரும் மனுஷன் என்ன பண்ணியாச்சு, என்னை கூப்பிட்டாச்சு. நானும் போயிட்டு என்ன பண்ணியாச்சு, 4 5 இறைவார்த்தையை வச்சு பாட்டை பாடி அன்னைக்கு நானும் என்ன பண்ணிட்டேன், ஒரு செய்தியை கொடுத்தாச்சு. என்ன பண்ணியாச்சு, செய்தியை கொடுத்தாச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு நைட்டு சொன்னேன், திடீர்னு என்னை அழைச்சிட்டீங்க. என்ன பண்ணியாச்சு, திடீர்னு அழைத்து என் நாவில் உங்களுடைய வார்த்தைகளை என்ன பண்ணியாச்சு, நான் சொல்லிட்டேன். இனி இந்த நாவில் என்ன பண்ணக்கூடாது, இந்த நாவில் இறைவார்த்தையும் சொல்லி இதுலையே குடிச்சா அது நல்லா இருக்குமா? அப்ப நான் குடிப்பேன். என்ன பண்ணும், அன்னைக்கு குடிப்பேன். என்னைக்கு தேவ சமூகத்தில் நின்னோ அன்னைக்கு நைட்ல இருந்து நிப்பாட்டின வந்தான். இதுவரையில அது எதுவும் என்னை அணுகவில்லை. வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் என்ன இருக்கும், நிலைத்திருந்தால் வழியை திறந்து கொடுப்பார். என்ன பண்ணுவாரு, வழியை திறந்து கொடுப்பார். அப்ப வழியை திறந்து கொடுத்தால், அவர் திறந்தால் மூடுபவன் ஒருவன் இல்லை, அவர் மூடினால் திறப்பவன் ஒருவனும் இல்லை. அப்படின்னா இன்னைக்கு 17 18 வருஷம் ஆயிடுச்சு, இதுவரைக்கும் என்ன இல்ல, அந்த பழக்கமே அந்த வாசனையே என்ன இல்லை. காரணம், நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம்முடைய வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பு. அந்த மீட்பை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்ப வார்த்தை இருக்குதா, வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதம் என்ன ஆயிடும், உங்களுக்கு கிடைக்கும்.
என்ன ஆகும்? உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு சாட்சி சொல்றேன். விடுதலை பயணம் 23 வசனம் 25 எடுத்து வாசிங்களேன். நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவு, தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவில் நின்று நோயை அகற்றி விடுவார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொன்னா உங்க நோயெல்லாம் அகன்று விடும். என்ன ஆயிடும்? இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறோமோ அவ்வளோ பேர் நீங்கள் எல்லாம் இவ்வளோ ஸ்துதிச்சிங்கல்ல. எங்க ஸ்துதிச்சிங்களா ஸ்துதிக்கலையா? ரொம்ப அருமையா உள்ளத்தின் ஆழத்தில் இந்த பிரதர் சொன்னாங்கல்ல, திருப்பாடல் 9:1 சொல்லி சொல்லி ஸ்துதிக்க வச்சாங்களா இல்லையா? அப்போ ஸ்துதித்திருப்பது ஆசீர்வாதம் என்னாகும்? நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் என்ன பண்ண வேண்டும்? நீ வழிபட வேண்டும். அப்போ வழிபடுகின்ற பொழுது அவர் உணவு தண்ணீரை ஆசீர்வதித்து உன் நடுவில் இருக்கின்ற நோயை அகற்றுவார். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. அப்பா எதுக்கு ஆமேன் சொன்னீங்க? நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், எதுக்கு ஆமேன் சொன்னீங்க? தம்பி நீ சொல்ல சொன்ன, நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அதோட விட்டு வரணும். என்ன பண்ணணும்? நீ சொல்ல சொன்ன, நான் சொல்லிட்டேன், அதோட. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னங்க அர்த்தம் இந்த வார்த்தைக்கு? நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட்டா இனி உன் நடுவில் நோயே இல்லை. என்ன இல்லை? நோய் இல்லை. அப்போ நோய் இருக்குன்னு யாருங்க சொல்கிறா? ஒரு டாக்டர் கூப்பிட்டுட்டு, ஏம்மா உனக்கு நோய் இருக்குமா அப்படின்னு இந்த டாக்டர் சொல்லுவாரா? யார் நோய் இருக்குன்னு சொல்றது? எங்க யார் நோய் இருக்குன்னு சொல்றது? நம்ம தான் போயிட்டு நோய் இருக்கு, எனக்கு தலையை வலிக்குது, எனக்கு வயிற்ற வலிக்குது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? உங்களுக்கு தலைவலி வந்துச்சுன்னா நீ ஆண்டவரை வழிபடு, அவர் அந்த நோயை அகற்றுவார். கரங்களை தட்டுங்க. அதாங்க உண்மை. இந்த வார்த்தையை நான் என்னைக்கு வாசிச்சோன்னா அது வாழ்வாக்கிட்டேன். 2.5 வருஷம் ஆச்சு. எந்த மாத்திரை மருந்தை நான் சாப்பிட்றதே இல்லை. எப்போ இந்த ஆன்லைன் ப்ரேயர் ஆரம்பிச்சாச்சோ, என்னது ஆன்லைன் ப்ரேயர் செல்லு மூலியமா இந்த ப்ரேயர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் நிறைவேறுகிறது. ஆமென். ஏன்னா எசேக்கியேல் 12:28 எடுத்து வாசிங்களே. எசேக்கியேல் 12:28. எனவே அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என்னுடைய வார்த்தைகளுள் எதுவும் இனிமேல் எதுவும் காலம் தாழ்த்தாது. நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறிய தீரும். ஆமென். எங்க வாக்கு இனி என்ன செய்யாது? உங்க வாழ்க்கையில காலம் தாழ்த்தாது. அது என்ன செய்யும்? நிறைவேறியே தீரும். ஆமென். எப்பங்க நிறைவேறும்? எப்ப நிறைவேறும்? நான் மாத்திரை மருந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னாதான் அது நிறைவேறும். கரெக்டா இல்லையா? இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஆமேன்னு சொல்லிக்குவேன். இன்னைக்கு நாளைக்கு டாக்டர்கிட்ட போனா என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? நீங்க என்ன பண்ணல? நீங்க என்ன பண்ணலங்க? செயல்படல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் வார்த்தையை வீணாக்குகிறோம். ஆண்டவருடைய தழும்புகளால் காயங்களால் குணமடைந்தோம்னு சொல்றோம்ல, சொல்றோமா இல்லையா? அவருடைய காயத்தை நீங்கள் உற்று நோக்கி அவருடைய தழும்புகளை நினைவு கூர்ந்து நீங்கள் ஆண்டவரை குறித்து நீங்கள் தியானித்தீர்கள் என்றால், அவருடைய பாடுகளை, அவருடைய காயங்களை, அவருடைய துன்பங்களை நீங்கள் தியானித்தீர்கள் என்றால் உங்கள் எல்லா விதமான நோய்களிலிருந்தும் கடவுள் சுகப்படுத்துவார். கரங்களை தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பீஸ் போயின பல்பு மாரி இப்போ இருக்கும். என்ன இருக்குதுங்க? பீஸ் போன பல்பு எப்படி இருக்கும்? டபக்கு டபக்குன்னு முழுக்குமா இல்லையா? அதே மாதிரி பாதி தட்டு இருக்குது, பாதி தட்டு என்ன இருக்குது? அப்படியே யோசனையில் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தூக்கம் வர்ற மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அப்படியே தெரியாமல் இப்படியே ஆடிக்கிட்டு இருக்கணும். என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? உட்கார்ந்துக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஆடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கையை நல்லா தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். எங்க தூக்க தான் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாயை விரிவாக தரங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கடி சாக்கல பக்கத்துல யாரு தூங்குறாங்களோ அவங்க காதை பார்த்து ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா திருப்பாடல் 81:10 என்ன சொல்லுது? 81:10 உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உங்கள் வாயை, எங்க யார் வாய? உங்கள் வாயை விரிவாக திறங்கள், நான் அதை நிரப்புவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாயை திறக்கிறீங்களோ அங்க உங்களுக்கு என்ன இருக்கும்? அது ஆசீர்வாதமாய் மாறும். ஆசீர்வாதமாய் பஸ் எடுத்துட்டா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பஸ் நிப்பாடு, பஸ் நிப்பாடு, பஸ் நிப்பாடு அப்படி சொல்லுவோமா? எப்படி சொல்லுவோம்? டே பஸ் நிப்பாட்டு. என்ன இருக்கும்? அப்படியே உடம்பு என்ன ஆயிடும்? இங்க இருக்கிற உடம்பு 90 டிகிரில இருக்கிறது அப்படியே 70 டிகிரில போகும். வண்டியை நிப்பாட்டு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஏமா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோமா? ஓடுவோமா இல்லையா? எல்லாமே கலந்து போயிருக்கும், இடுப்பு கலந்து போயிருக்கும், எல்லாமே கலந்து போயிருக்கும். ஓடுவோமா ஓட மாட்டோமா? நொண்டி காலோட ஓடுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றார், வாயை திறப்பா நீ ஆசீர்வாதமா இருப்பங்கிறார். வாயை திற நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆண்டவர் சொல்றார், இயேசுவே ஆண்டவர்னு யாரெல்லாம் வாயார அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் அனைவரும் என்ன செய்வார்கள்? மீட்பு பெறுவார்கள். ஆமென். அப்ப மீட்பு எங்கிருந்து வருது? கடவுளிடமிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாராச்சும் கொரியர்ல அனுப்புவாங்களா? எங்க மீட்பு நாளைக்கு கொரியர்ல வருமா? எங்க வருது? உங்க வாயில தான் இருக்குது. எங்க இருக்குது? ஆண்டவர் உங்கள் நாவல தான் என்ன பண்ணிருக்காரு? வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப உங்க நாவல இருந்து நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அறுவடை செய்வீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் 4 வாட்டி தான் பார்ப்பேன். என்ன இருக்கும்? இதுவே எங்க மிலிட்டரியா இருந்தா என்ன இருக்கும்? மிலிட்டரியா இருந்தா என்ன இருக்கும்? ஒட்டு வாங்கு வாங்குன்னு வாங்கிடும். என்ன இருக்கும்? வாங்க வாங்குன்னு என்ன ஆயிடும்? வாங்கினா அவ்வளோதான். அவன் மனுஷன் என்ன ஆயிடுவான்? மனுஷனாவே இருக்க மாட்டான். அடிக்கிறவனும் மனுஷனா இருக்க மாட்டான். எப்படி இருக்கும்? காலை போட்டுட்டு வச்சுக்கிட்டு அடிக்கிற அடியை பார்த்தா என்ன இருக்கும்? அவ்வளோ மோசமா இருக்கும். ஹல்லேலூயா. கடவுள் நம்ம அருமையா உட்கார வச்சு அமுங்கி குலுங்கி சரிந்து விழும்படி பரலோகத்தில் சேர்த்து கொள்ளும்படி நமக்கு வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கத்தோலிக்க திருச்சபையில கடவுள் பல்விதமான ஒவ்வொரு அருட்சாதங்களின் வழியாக கடவுள் நமக்கு என்ன பண்ணிருக்காரு? எல்லா விதமான ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து வைத்திருக்கின்றார். ஆனால் சுவைக்க தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? சுவைக்க தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் அனைத்தையும் முழுமையா என்ன செய்தாங்க? இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அந்த சொற்படி தம்மை கையளித்தார்கள். அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இன்னும் எப்படி இருக்கிறோம்? இன்னும் எப்படி இருக்கோம்? பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு என்ன இல்ல முடியல. என்ன பண்ணல? முடியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க போறப்ப என்ன திட்டினாலும் சரிதான். ஏன்? அன்னைக்கு நான் பைபிள் எடுத்த பைபிள்னால இன்னைய வரையும் என்னுடைய வாழ்க்கையில என் குடும்பத்தில் எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுவரையும் 35 வருஷமா நான் பைபிளை தொட்டதில்லை. என்ன தொட்டதில்லை. ஆனா இன்னைக்கு அந்த பைபிள் எங்க இருக்குது? என் உள்ளத்தில் இருக்குது. என்ன இருக்குது? என் உள்ளத்தில் இருக்குது, என் இதயத்தில் இருக்குது. அது இங்கிருந்து நீங்காதபடி, வார்த்தை என்கின்ற விதை நீங்காதபடி ஆண்டவரே பாதுகாக்கிறார். கரங்களை தர அவரே பாதுகாப்பார். ஆண்டவரே பாதுகாப்பார். இந்த உள்ளத்திலிருந்து எடுபடாதபடி யார் பாதுகாப்பாரு? ஆண்டவரே பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அப்ப வார்த்தை என்கின்ற விதையை விதைப்பதற்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்க இதய கதவை நீங்க திறந்து கொடுக்கணும். என்ன செய்யணும்? திறந்து கொடுக்கணும். பவுலடியார் சொல்லுவாரு, 2 கொரிந்தியர் அதிகாரம் 6 வசனம் 13 எடுத்து வாசிங்கள. 2 கொரிந்தியர் அதிகாரம் 6 வசனம் 13. பிள்ளைகளுக்கு சொல்வது போல் சொல்லுகிறேன், உங்களைப் போலவே உங்கள் இதய கதவுகளை திறந்து வையுங்கள். போதும். என்னது? உங்க இதய கதவுகளை என்ன பண்ணணும்? திறந்து வையுங்கள். என்ன செய்யணுமா? திறந்து வைக்கணும். திறந்து வைக்காம நாம இருந்தோம் என்றால் ஆசீர்வாதம் எங்கிருந்துங்க வரும்?
எங்கிருந்து வரும்? கடவுளுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? தவறவிடக் கூடாது. கடவுள் எதற்காக அனுப்பினாரோ அது வெற்றிகரமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? கிரியை செய்யும். அதனால தான் எலிசபெத் அம்மாள் ஆவியில் நிறைந்து என்ன சொன்னாங்க? கடவுளுடைய வார்த்தையை நம்பிய நீர் பேறு பெற்றவர். நம்பிய நீர் பேறு பெற்றவர். கடவுளுடைய அந்த வார்த்தையினுடைய வல்லமை நம்ம என்ன செய்யல? நம்ம என்ன பண்ணல? நம்ம அனுபவிக்கல. வார்த்தையை உள்ளத்துக்குள்ள என்ன செய்யவில்லை? கொண்டு வரல. ஒரு நாளைக்கு எவ்வளவு வார்த்தை வாசிக்கும் நம்ம வாயிலிருந்து வார்த்தை போகுதா இல்லையா? எங்க போகுதா இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லேடிஸ் எவ்வளவு பண்றாங்களா? 20,000 வார்த்தைகளை பேசுறாங்களா? எத்தனை வார்த்தை? ஒரு ஆண்கள் 15,000 வார்த்தை வாயிலிருந்து என்ன பண்ணுது? வார்த்தையை பேசுறாங்களா? அதுல எவ்வளவு வார்த்தைங்க கடவுளுடைய வார்த்தையை பேசுறீங்க? எவ்வளவு வார்த்தை? மீதி எல்லா வார்த்தையும் என்ன ஆயிடும்? மண்ணுக்குள்ள போகும். ஆனால் கடவுளுடைய வார்த்தை உங்களை விண்ணிற்கு அழைத்து செல்லும். கரங்களை விண்ணுக்கு அழைத்து செல்லும். அது ஒரு வார்த்தையும் வெறுமனே போகாது. ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தை என்ன உள்ளது? உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய, எந்த வாளிலும் கூர்மையானது, மூட்டு மஞ்சை ஊடுருவக்கூடியது, அது சீர்தூக்கி பார்க்கக்கூடியது. ஹல்லேலூயா. அப்ப ஆற்றல். ஒரு ஊசி போடுறோம். அப்ப அந்த ஊசி உள்ள போனோன்னு வேலை செய்யுதா செய்யலையா? எங்க செய்யுதா செய்யலையா? சொல்லுங்களே தாய்மார்களே. நீ தாய்மாரா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி என்ன ஒரு ஊசி வேலை செய்யுதுன்னா நீங்க ஒரு இறை வார்த்தையை, ஆற்றல் வாய்ந்த இறை வார்த்தையை உங்கள் நாவு அறிக்கை செய்தது என்றால் அது என்ன செய்யும்? உங்களை கீழாக்காமல் உங்களை மேலாக்கும். நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு, எத்தனை மடங்கு? 1000 மடங்கு பழுக பெருக செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் ஆமென் இல்ல, 1000 மடங்குன்னு சொன்னா எத்தனை வாய் திறந்துச்சு பாத்தீங்களா? இது வரைக்கும் நானும் மூச்சு போட்டு பார்த்தேன், ஏதாச்சும் ஒன்று வாய் ஓப்பன் ஆகணும். ஆனால் 1000 மடங்கு ஆசீர்வாதம்னு சொல்லாமையே என்னது? சொல்லாமையே என்ன வருது? கன்னியாகுமரி பார்ட்டி ரொம்ப கனமான பார்ட்டி. அது நல்லா எதை எடுக்கணுமோ என்ன இருக்கணும்? எப்படி நம்ம ஒரு தக்காளியை போயிட்டு கடையில் போய் காய்கறிகளை வாங்குறப்ப எப்படி வாங்குவோம்? நல்லதாக எடுக்கிறது போல ஒட்டு மொத்தமாக 1000 தூக்கிக்கிட்டோமா எல்லாம் அடங்கி போயிடும். என்ன ஆகிடும்? ஒட்டு மொத்தமாக 1000 தூக்கிக்கிட்டோம் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மீதி எதுக்குமே வாயை திறக்காம 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லணும். என்ன ஆயிடுச்சு? ஆமென் வருது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் சாமுவேல் என்னது? சாமுவேல் ஒரு வார்த்தையையும் கூட தவற விடவில்லை. என்னவா? ஒரு வார்த்தையை கூட தவற விடவில்லை. 1 சாமுவேல் 3:16 சொல்லும், சாமுவேல் வளர்ந்தான், ஆனால் கடவுளுடைய வார்த்தை ஒன்றை கூட அவன் என்ன செய்யவில்லை? தவற விடவில்லை. வயசு நமக்கு எத்தனை ஆச்சு? இன்னைக்கு எத்தனை வார்த்தையை தவற விட்டுட்டோமா இல்லையா? ஆமென் சொல்லலன்னா என்ன ஆயிடுச்சு? தவற விட்டுட்டீங்க, அவ்வளவுதான். என்ன ஆயிடுச்சு? ஆமென். நம்மால் என்ன பண்ணுவான்னா ஆமென் சொல்ல மாட்டான். சபகாரம் என்ன பண்ணுவான்னா சும்மாவே ஆமென் சொல்லிட்டு இருப்பான். என்ன பண்ணிட்டு இருப்பான்? சபகாரம் என்ன பண்ணிட்டு இருப்பான்? எல்லாத்துக்கும் ஆமென் சொல்லுவான். என்ன இருக்கும்? எல்லாத்துக்கும். அவன் வெட்டுப்பட்டு அடிபட்டு கிடக்கிறான்டா, ஆமென். என்னவா? வெட்டு அடிபட்டு கிடக்கிறான்டா, அப்ப என்ன இருக்கும்? ஆமென். என்ன இருக்கும்? அப்படியே ஒளிஞ்சு போட்டான் அவன், அவ்வளவுதான். என்ன இருக்குது? அப்படி நம்ம ஆமென் சொல்ல வேண்டிய இடத்துல என்ன பண்றது இல்லை? சொல்றது இல்லை. சொல்ல வேண்டிய இடத்துலயும் அவன் என்ன பண்ணும்? சொல்லும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நமக்குன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 4:24. நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். என்னது? நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாக கொடுக்கப்படும். ஆமென். நீங்க எந்த அளவையால் அளக்கிறீர்களோ, நீங்க எப்படி இறை வார்த்தையை கேட்கிறீர்களோ, எந்த தாகத்தோடு கேட்கிறீர்களோ அதே அளவையால் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டுங்க. 7:30க்கு நான் நாகர்கோயில்ல இருந்து பஸ் ஏறினேன். 8:30க்கு கன்னியாகுமரி வந்துச்சு. 7:30 மணிக்கு நான் ஏறுறப்ப ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுது சென்னையிலிருந்து. பிரதர், என்னுடைய அண்ணன் காலையிலேருந்து காணா போயிட்டார். என்ன பண்ணிட்டாரு?
காலையிலேருந்து காணாம போயிட்டாரு. என்ன பண்ணல, கிடைக்கல. அவர்கிட்ட செல்போனும் கிடையாது. என்னாச்சுன்னு தெரியல பிரதர், எங்களுக்காக என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்கன்னாச்சு. சரி அப்படியே இருமான்னு என்ன பண்ணியாச்சு, அந்த அம்மாவுக்கு ப்ரேயர் பண்ணியாச்சு. ப்ரேயர் பண்ணி ஒரு அரை மணி நேரத்தில் ஃபோன் பண்ணுது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மயங்கி விழுந்தாருன்னு எங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. எங்கள் அண்ணன் கிடச்சிட்டார், அப்போ என்ன போச்சு, நான் ஜீப்பும்பா பண்ணியாச்சா என்ன இருக்குது, கடவுளுடைய வார்த்தை காலம் தாழ்த்தாதுன்னு சொன்னமா, ஏமா சொன்னமா, வாசிச்சோமா, எதுல வாசிச்சோம், உங்க வாயில வாசிச்சீங்க பிரதர். என்ன பிரதர், உங்க வாயில வாசிங்க. எங்க வாசிச்சோம், யாராச்சும் ஒருத்தங்க சொல்லுங்க பாப்போம். பைபிள்ல சூப்பரா அடிச்சான் பையன். எப்படி சொன்னா பாத்தீங்களா, பைபிள்ல என்னதுல, பைபிள்ல பிரைஸ் தி லார்ட், பைபிள்ல வாசிச்சாரு ஒரே அடிச்சான். இவன் சொன்னா என் பையன் நினப்பு வருது. என்ன வருது, என் பையனை ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து என்ன பண்ணியாச்சு, இங்கிலீஷ் மீடியத்தில் போயிட்டு என்ன பண்ணியாச்சு, அவனை சேர்த்து விட்டோன்னே என்ன பண்ணியாச்சு, இன்டர்வியூக்கு கூப்பிட்றப்ப என்ன பண்ணியாச்சு, என்னையும் கூப்பிட்டாச்சு. என்னங்க உங்கள் பையன் நல்லா எழுதிருக்கானா, என் பையன்ட்ட கேட்டேன். சார் எல்லாமே எழுதிருக்கான்னு சொன்னா சார். என்னாச்சு, என்ன பண்ணியாச்சு, என்னடா எழுதிருக்கான்னாச்சா, எழுதிருக்கான்ப்பா, எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ. அவ்வளோ என்னாச்சு, கொஸ்டின் தெரியும்னா எஸ், கொஸ்டின் தெரியலன்னா நோன்னு எழுதிருக்க. அடப்பாவி என்ன இங்கே இப்படி இழுத்து விட்டுடா. என்னாச்சு, எஸ்ன்னா எஸ், நோன்னா தெரியலன்னா நோவா. என்னது தெரியலன்னா நோன்னு என்ன பண்ணிட்டானா எழுதியாச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்க வார்த்தை காலம் தாழ்த்தாது. எசேக்கியேல் 12:28 என்ன சொல்லுது, இனிமேல் கடவுளுடைய வார்த்தை என்ன செய்யாது, காலம் தாழ்த்தாது. அப்படின்னா ஆண்டவரே எப்படியாவது நீங்க என்ன பண்ணுங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க ஆண்டவரே. அவங்க உள்ள என்ன இருக்குது, பரிதவிப்பா இருக்குது. உங்களுடைய வலது கரத்தினால் தாங்குங்க. யாரிடம் போவோம், நீங்க தான் என்ன செய்யணும், கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஏசப்பா உங்களுடைய இரக்கத்தை தாரும் அப்படின்னா நம்ம ஆண்டவர் இரக்கத்தின் தெய்வம், இரக்கம் காட்டினார். இரக்கத்தின் தெய்வம் இரக்கம் காட்டினா, அவ்வளவுதாங்க, எவ்வளவுதான். வார்த்தையை எங்க என்ன பண்ணணும், வார்த்தையை அனுப்பணும். நம்ம என்ன பண்றது இல்ல, நம்ம வார்த்தையை அனுப்புறது இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சாட்சி நல்லது நடந்துச்சு. இப்போ நமக்கு அப்பா சொன்னாங்கல்ல, இந்த வார்த்தையை சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, இந்த வார்த்தைக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா அடுத்த வாரம் என்ன பண்ணுங்க, அடுத்த மாதம் வந்து சாட்சி சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு சாட்சி சொல்ல வெக்கமா இருக்கு, இந்த பேப்பரில் எழுதிட்டு யாராச்சும் வாசி, யாராச்சும் என்ன பண்ணு வாசி. இல்லைன்னா இன்னொன்று என்ன பண்ணிடுவோம், பூசக்கருத்தில் எழுதி விட்டுரு, சரியா போச்சு. என்ன ஆயிடுச்சு, பூசக்கருத்தில் எழுதி விட்டுரு, சரியாச்சு. அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏங்க இருக்கிறோமா இல்லையா, இருக்கிறோமா இல்லையா. சாட்சி சொன்னா உங்க வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமாய் மாறும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. இது என்னடா டுபாக்குரு வேலை விட்டுட்டு போறான்னு நினைக்கிறீங்களா, எடுத்து வாசிங்க. ஏசாயா அதிகாரம் 48 வசனம் 6. ஏசாயா 48 வசனம் 6. என்னது, முன்பு நீ கேட்டாய், இப்போது அதை அனைத்தையும் காண்கிறாய், அதை குறித்து அறிவிக்க மாட்டாயோ. இது முதல் நீ அறியாததும், இது முதல் நீ அறியாத எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு வெளிப்படுத்துவேன். ஆமேன். அப்ப புரியுதா, என்னாகும், நீங்க சாட்சி சொன்னீங்கன்னா என்ன இருக்கும், இது முதல் என்னைக்கு சாட்சி சொல்றீங்களோ அதுக்கு மேல என்னாகும், நீங்கள் அறியாதும் எட்டாதும் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு காண செய்வார். கரங்களை தட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே அவர் ஆடிக்கிட்ட ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அட இப்படி ஆடிக்கிட்டு இப்படிமா இப்படியே ஆடிட்டு இது செய்யணும். இப்படி பண்ணுங்க. என்ன இருக்குது, எங்க ஆண்டவருடைய திருசமூகத்தில் ஆடுறதுக்கு நீங்க என்ன, உங்களை போயிட்டு நீங்க நடிகையா இருந்தா ஆடினா உங்களுக்கு ஆடுறதுக்கெல்லாம் காசு, இங்க ஆடுறதுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு விண்ணகத்தில் அப்படியே பரிசை கொடுப்பார். கரங்களை தட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கடவுளுடைய சொற்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், மதிப்பு கொடுங்க. என்ன செய்யுங்க, நீங்கள் மதிப்பு கொடுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில எதுவுமே குறைவுபட்டு போகாது. என்ன பண்ணாது, குறைவுபட்டு போகாது. ஏன்னா கடவுள் அந்த உரிமையை யாருக்கு கொடுத்திருக்காரு, யாருக்கு கொடுத்திருக்காரு, நமக்கு கொடுத்திருக்காரு. நான் செய்ததை காட்டிலும் என்னுடைய சீடன் என்ன பண்ணுவான், இன்னும் பெரிய காரியங்களை செய்வான். ஆமென்.
அப்ப யாரு செய்வா? யாரு செய்வா? அவருடைய வார்த்தைகள் யாருக்குள் நிலைத்து இருக்குதோ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அவர் ஒரு வார்த்தை சொல்ல இந்த உலகம் என்னாச்சு? எடுத்து வாசிங்க. திருப்பாடல்கள் 33 வசனம் 6 அப்புறம் 9. 33 6 ஒருத்தங்க ஆண்டவருடைய வாக்கினால் வானம் உண்டாயிற்று, அவருடைய சொல்லின் ஆற்றனால் என்னாச்சு? வான்கோள்கள் உண்டாகியது, அவர் சொல்லி உலகம் உண்டானது. ஆமென். அவர் சொல்ல உலகமே உண்டாச்சு. அப்படி என்றால் அவருடைய வார்த்தையை நீங்களும் நானும் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நம் மத்தியிலே அசைவாடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஒருத்தவங்களை பார்த்து ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னாரு? நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாயோ அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? ஆசீர்வாதமா இருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க மற்றவங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். தூங்குற ஆளை சொல்றவங்க அவங்க தூங்கிக்கிட்டே நீ ஆசீர்வாதமா, தூங்குற ஆளு உங்களுக்கு திரும்பி சொல்ல மாட்டாங்க. தூங்குற ஆள் என்ன பண்ண மாட்டாங்க? நீங்க என்ன பண்ணணும்? நொக்குன்னு ஒரு நொக்கு என்ன பண்ண, அடி ஏண்டி ஒன்னு நான் ஆசீர்வாதமா இருக்கேன்னு நான் சொல்றேன், ஆனா நீ நல்லா இழுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கிக்கிட்டு இருக்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னா நான் உங்க நாவுல என்ன இருக்குது? மற்றவங்க எப்படி இருப்பாங்க? ஆசீர்வாதமா இருப்பார்கள். ஒருத்தங்க நோய்வாய்ப்பட்டா நீங்க போய் என்ன செய்யணும்? ஒருவர் மற்றவர்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபியுங்கள். நோயுற்றவர் என்ன ஆவாங்க? குணமடைவார்கள். அப்ப நீங்க மற்றவங்களுக்கு ஜெபிச்சவங்க என்ன ஆவாங்க? குணமடைவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு உங்க உள்ளத்துக்குள்ள இருக்குங்க? என்ன இருக்கு உங்க உள்ளத்துக்குள்ள? கடவுளுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உள்ள வச்சிருக்கிறீங்க? சொல்றது புரியுதா இல்லையா? 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டில் யாராச்சும் வாடகைக்கு வந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? என்ன பண்ணிருப்பாங்க? அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு? 25,000னா இன்னைக்கு உங்கள்ட்ட வந்து கேட்டா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அவன் 50,000னா விட்டுருவீங்களா? என்ன சொல்லுவீங்க? 500 ரூபா நோட்டு நீ கொடுத்தையான்னு சொல்லுவோம். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? என்ன நோட்டை கொடுத்தோமோ அந்த நோட்டை முதற்கொண்டு என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல தான் நீ வந்து கொடுத்த சொல்லுவோமா இல்லையா? இவன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. என்ன இருக்குது? அதெல்லாம் என்ன இருக்குது? ஞாபகம் இருக்குது. எந்த பீரோல்ல எந்த பட்டுப்புடவை இருக்கு, எந்த பீரோல்ல எந்த தோடு இருக்குது எல்லாம் தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் தெரியும். என்ன இருக்கும்? அதெல்லாம் தெரியும். ஒரு அம்மாட்ட ஜோசுவா எடுத்து வாசியம்மான்னா திருவழிப்பாட பரட்டுது. அம்மா இதுக்கு மேல என்ன இல்லை, இதுக்கு மேல என்ன இல்லை, எதுவுமே எழுதி வைக்கலம்மா. என்ன பண்ணல? எதுவுமே என்ன பண்ணல? இது மேல எதுவும் எழுதி வைக்கல. போதும், இதை மட்டும் ஆண்டவர் பார்த்தாருன்னா என்ன ஆயிடும்? அவரே அழுதுருவார் அந்த பாவம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வேற எங்க இல்லைங்க வாழ்வு. என்ன இருக்கு? வேற எங்க இல்ல சுகம். எங்க இருக்குது? உங்களுடைய வாழ்க்கை முறையிலே கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் என்ன இருக்கும்? உங்களுக்குள் இருந்தால் நீங்க எதை குறித்து என்ன பண்ண மாட்டீங்க? கவலைப்படவே மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு. அப்போ வந்துட்டு வைட்டமின் டி, எதாவது வைட்டமின் டி இருந்தது 7 தான் இருந்துச்சு. எவ்வளவு இருக்கணும்? 30 இருக்கணும், 7. அந்த வைட்டமின் டி கம்மியானா என்ன ஆகும்? எலும்பெல்லாம் எப்போ வேணாலும் என்ன ஆகலாம்? டபக்குன்னு உடஞ்சினா டபக்குன்னு உடஞ்சி போயிடும். காலெல்லாம் என்ன பண்ணும்? ஈஸியாக வளையும். காலில் என்ன பண்ணும்? அது எல்லாமே ஆகும். அப்போ எனக்கு டாக்டர் என்ன பண்ணார்? எல்லாம் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாரு. எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு? நான் என்னுடைய இது என்ன பண்ணியாச்சு? 23 25 தான். விடுதலை பயணம் 23 25 தான். அப்போ இதே மாதிரி என்ன பண்ணியாச்சு? வாசிச்சுட்டே இருந்தாச்சு. ஆனால் நான் டெய்லி காலையில் 3:30 எழுந்திரிக்கும். 3:40 போல் எழுந்திரிக்கும். நான் எப்பயுமே இந்த ஆன்லைன் செல் ப்ரேயர் 4 மணிக்கு ஆரம்பித்து 6 மணி வரையும் நடக்கும். 4லேருந்து 6. இப்போ அடுத்த வாரம் வந்துச்சுன்னா 1400 நாளா? எத்தனை நாளா?
1400 நாளா 3:30 மணிக்கு ஏந்திரிச்சு இறை செய்தியை எப்பொழுதும் 5:15 6 மணி வரையும் கொடுப்பேன். 1400 நாளாச்சு. இந்த 1400 நாளில் என் குரலும் கம்மியாகல, எனக்கு எந்த விதமான பலவீனங்களோ எந்த ஃபீவரோ தலைவலியோ எதுவுமே இல்லாமல் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொட்டதுக்கெல்லாம் ஃபீவர் வரும். என்ன வரும்? தொட்டதுக்கெல்லாம் ஃபீவர், தொட்டதுக்கெல்லாம் தலைவலி, தலையில் துண்டை போட்டு கட்டிக்கிட்டே இருப்போம். எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் என்ன இருக்கும்? தலைவலியில் துண்டை போட்டு கட்டிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் எப்போ வார்த்தையின் படி வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ ஆண்டவர் கிரியை செய்து சகலவற்றையும் எல்லா பலவீனங்களையும் அகற்றுவார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாருங்க. அதான் பைபிள் என்ன சொல்லுது? காண்டாமிருகத்துவ பலனை உங்களுக்கு கொடுப்பா. திருப்பாடல் 92:10 என்ன சொல்லுது? காண்டாமிருகத்துவ பலனை கடவுள் உனக்கு கொடுப்பா. மலாக்கி அதிகாரம் 4:2 சொல்லுது, துளுவத்திலிருந்து துள்ளி குதித்து ஓடி வரும் கன்று குட்டிகளை போல நீங்க என்ன பண்ணுவீங்க? துள்ளி குதித்து ஓடுவீர்கள். ஆண்டவர் நமக்கு பெண் மான்களை கொத்த ஒரு பலனை நமக்கு கொடுக்கின்றார். கழுகுகள் போல ஏசாயா 40:31 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கழுகுகளை போல செட்டை விரித்து நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? உயர பரப்பீர்கள். உங்களுக்கு எதுவுமே என்ன இருக்காது, சோர்வில்லை, எது எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவரே உங்களை பலப்படுத்துவார். ஆமேன், ஆமேன். அப்போ வார்த்தையை டெய்லி என்ன செய்யணும்? டெய்லி படிக்கணும், அதன்படி வாழணும். படிக்கிறதோட என்ன பண்றது இல்லை, படிச்சுட்டு எக்ஸாம் அன்னைக்கு போய் எக்ஸாம் எழுதாம இருந்தால் என்ன ஆகும்? எது யூஸ் இருக்குதா? இருக்கா? இல்லை இல்லை. அப்படின்னா நீங்க படிக்கிறது படி என்ன செய்ய வேண்டும்? வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஒப்பு கொடுக்கிறப்ப தான் என்னாகும்? என்னாகும்? அந்த வாழ்வு வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆமென். அப்ப பரலோகத்தில் நமக்கு என்ன உண்டு? நிச்சயம் உண்டு. பரலோகத்தில் என்ன உண்டு? நிச்சயம் உண்டு. வாழக்கூடிய வாழ்க்கையில தெரியும் நம்ம எங்க போவோம். பரலோகத்துக்கு போவோமா போக மாட்டோமா? நான் இங்கே அல்லேலூயா சொல்ல மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? அல்லேலூயா சொல்ல மாட்டேன், ஸ்துதிக்க மாட்டேன். அப்போ பரலோகத்துக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? பரலோகத்தில் போய் அங்கே என்ன நடக்கும்? அங்கே என்ன ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அல்லேலூயான்னு என்று என்ன பண்ணிருப்பாங்க? ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி 24 மணி நேரமும் அங்கே ஸ்துதிப்பார்கள். இங்கே நான் ஆமேன் சொல்ல மாட்டேன், அல்லேலூயா சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருந்து அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? போகிறோமா போக மாட்டோம்? போகிறோமா போக மாட்டோமா? போக மாட்டோம். தம்பி கிளியரா இங்கேயே உங்களுக்கு நீதி தீர்ப்பு வழங்குறான். இங்கே நீதி தீர்ப்பு எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.